ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு vlog. நாளைக்கு என்னோடய செமஸ்டர் எக்ஸாம்ஸ், லாஸ்ட் எக்ஸாம், 6M பிகாம் 6Mோட லாஸ்ட் எக்ஸாம். நாளைக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சுன்னா பிகாம் டன். ஸோ நாளைக்கு எனக்கு எக்ஸாம். இப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆக போகுது டைம். அண்ட் இன்னும் படிக்க எதுவும் ஆரம்பிக்கல. இப்போது ஆரம்பிப்போம். அப்படியே என் கூடயே சேர்ந்து பாருங்கள், நாளைக்கு எக்ஸாம்லாம் எப்படி பண்ணுறேன், எப்படி போகுதுன்னெலாம். அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலான்ற ஒரு பிளானில் இருக்குது. வில் சி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிப்போம். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். தெரியல எப்போ முடியும்னு. 5 minutes இருக்குது. பார்ப்போம். இது வரைக்கும் 4 பேஜ் தான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். 12 seconds later. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு சூறாவளி கிளம்பியதே பாட்டு கேட்கும். ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை சீண்டி. 12 o'clock midnight. ஓகே கைஸ், நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த கிளிப்பில் வந்து நான் படிச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் விளாத்துனேன், ஃபோன் நோண்டினேன், ரீல்ஸ் பார்த்தேன், யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா திருப்பி படித்தேன். அப்புறம் டின்னர் சாப்பிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் படித்தேன். ஸோ இப்போ வந்து டைம் 12 o'clock ஆகுது. ஒரு அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஐம் லைக் ஓகே, ஐ கேன் டூ திஸ் எக்ஸாம்ன்ற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு ஐல் கோ டு பெட். அண்ட் தென் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அகெயின் வி ஹேவ் டு ஸ்டடி. ஒரு வாட்டி எல்லாத்தையும் படிச்சுட்டு தென் ஐல் கெட் ரெடி அண்ட் கோ டு தி எக்ஸாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு check on you guys. I've done a little studying and I can kind of score well at this exam. So இப்போ போய் படிச்சுட்டு போய் தூக்குறேன். உங்களை நான் நாளைக்கு காலையில் பார்க்குறேன் ஆர் மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு. ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். ரெடி ஆகும் போதும் டைம் இருந்துச்சுன்னா ஐ வில் கேட்ச் அப் இன் த மார்னிங் ஆர் எல்ஸ் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் தி எக்ஸாம். ஓகே, பாய். 2 days later. ஸோ ஹாய் கைஸ். இப்போது ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு எடிட் பண்ணிகிட்ருந்தேன். எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் நான் வந்து ஆக்சுவலி ஃபுல் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு போகும்போதும் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஐ மீன் இஃப் யூ ஹேவ் டு எக்ஸ்போர்ட், ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ கிளியர் த ஸ்பேஸ் அண்ட் தென் யூ கேன் எக்ஸ்போர்ட்னு வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். தென் I'll get space, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இன்றைக்கி 6 மணிக்கு அப்லோட் பண்ணலான்ற பிளானு. ஸோ ஓகே, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிவிட்டு 6 o'clock அப்லோட் பண்ணலாம். எனிவே ஸ்பேஸ் வேணும்ல. ஃபோனை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக கம்ப்யூட்டர்லேருந்தே எக்ஸ்ட்ரா அந்த பழைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் டெலீட் பண்ணலான்னு நினச்சிட்டு ஐ கனெக்டட் மை ஃபோன் டு கம்ப்யூட்டர். அங்கே என்னாச்சுன்னா, நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி தம்ப்நெயிலுக்காக நான் வீடியோவில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அது வீடியோது ஃபுட்டேஜ். நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோன்னு நினச்சிட்டு அந்த ஃபுட்டேஜ் வீடியோவையே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இருந்த ஃபுட்டேஜ்லாம் போச்சு. அப்புறம் திருப்பி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ஒரிஜினல் கிளிப்ஸ் அப்படின்னு டெலீட்டட்னு வருது. நான் என்னடா ஃபோட்டோ தானே டெலீட் பண்ணேன், எங்கே வீடியோன்னு கேலரியில் போய் பார்த்தா நான் லூஸு மாதிரி ஃபோட்டோ டெலீட் பண்ணுறதுக்கு வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன். பைத்தியம் தான் நான். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ எனிவே கான் இஸ் கான். அதுக்கு இப்போ நான் ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்கிறேன் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. ஸோ எக்ஸாம் வந்து நல்லா தான் எழுதிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபுல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் சியில் வந்து 3 கொஷின் ஆப்ஷனில் இருந்துச்சு. நான் வந்து 2 ஈஸி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம், சீக்கிரமாக முடிஞ்சிடும்ன்ற ஒரு இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் சூப்பராக அட்டென்ட் பண்ணிவிட்டேன். செகண்ட் கொஷின் ஈஸி தானே, எழுதலான்னு ஆரம்பித்தேன்.
ஆரம்பித்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர் அது வந்து பார்ட்டாக வரணும். வந்து நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸோ நான் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தா நெகட்டிவ் வேல்யூ வருது. நான் என்னடா இது நெகட்டிவ் வேல்யூ வருது, ஆக்சுவலி நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, மேபி நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணேன் போல், ஆர் மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இட் வில் கெட் மேட்ச்ட் அப்னு நினச்சிட்டு நான் அடுத்து போகிறேன். அடுத்து சால்வ் பண்ணால் அதுலேயும் நெகட்டிவ் வேல்யூனா என்னடா திருப்பி நெகட்டிவ் வேல்யூவே வருது, இப்படியே போயிட்டு இருந்தா மார்க்ஸ் கோவிந்தா தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்த்தா லாஸ்ட் ½ hour தான் ரிமைனிங். ½ hour தான் இருந்துச்சு. அதுவும் அடுத்த ப்ராப்ளம் வந்து செம்ம லெந்தியான ப்ராப்ளம். 5 ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளமில். ஸோ நான் ஒன்று சால்வ் பண்ணி போனால் எப்போ முடிக்கிறது, ஜல்தி ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி எழுதிட்டே இருக்கேன். அது வேறு நடுவில் செக் வேறு பண்ணுவேன், ஆன்சர் கரெக்டாக வருதா கால்குலேட்டரில் ஒரு 2 வாட்டி டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அது வேறு உட்காந்து எழுதினேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் ரிமைனிங். அந்த 5 பார்ட்ஸில் 4 எழுதிட்டேன். லாஸ்ட் 1 பார்ட் வந்து 1 minute தான் இருக்குதுன்னு மேம் சொல்கிறாங்க. நான் ஐயோ இன்னும் ஒரு பார்ட் எழுதணுமே, அது குட்டி தான், பட் ஸ்டில் கால்குலேட் பண்ணோம்ல, இட் டேக்ஸ் டைம். ஸோ மேம் வந்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி கிளாஸ் ரூமில் எல்லோரும் போயிட்டாங்க. நான் ஒருத்தி தான் உட்காந்துட்ருக்கேன். நான் எழுதிட்டுருக்கேன், முடியவே இல்லை அந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மேம் வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் டைம், கிவ் யோர் பேப்பர். மேம் 1 minute மேம் ப்ளீஸ் மேம் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஐ கேவ் த பேப்பர் அண்ட் கேம். நான் பேப்பர் கொடுக்குறேன், அப்போ தான் பிரின்ஸி உள்ளே வராரு. இட்ஸ் லைக் ஓ தேங்க் காட், வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு வெளில வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு அவளோட ட்ரெஸ்ஸில் எல்லாருக்கும் அதான் ஆல் தி பெஸ்ட் அதெல்லாம் எழுதிப்பாங்கல்ல லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். ஸோ அவள் எழுதிட்டு இருந்தா. ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் சில்லிங். அண்ட் தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ ஹேட் கேரிட் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இன் த சென்ஸ் கலர் ட்ரெஸ், வெளில போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவள் வீட்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடியெல்லாம் ஆகிட்டு ஐ தாட் ஆஃப் கோயிங் டு டாமினோஸ். என்னோடய டிப்ளமோ ஃப்ரெண்டும் இந்த காலேஜ் ஃப்ரெண்ட் அண்ட் மீ, நம்ம 3 பேரும் போயிட்டு டாமினோஸில் சாப்பிட்டு வரலான்ற பிளானு. ஸோ அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு ரெடிலாம் ஆகிட்டு வி லெஃப்ட். டாமினோஸ் போனோம். டாமினோஸ்லேயும் ஒரு கிளிப் எடுத்துருந்தேன், அதுவும் போச்சு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ யா ஐல் சி இஃப் பாசிபிள் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ யா அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணோம். அதான் அந்த 99 மீல் இருக்குல்ல, 3 course மீல், பிஸ்ஸா ப்ளஸ் அந்த கட்லெட் மாதிரி ஏதோ ஒன்று, அப்புறம் டிப்பு, அப்புறம் பெப்சி அது வரும்ல அது. நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கட்லெட் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஜிங்கி பார்சலாக அது ஏதோ ஒன்று பனீர் ஃபில்டு சம்திங், நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இங்கே. ஓகே, அதுதான் இருக்குது. கட்லெட் காலி ஆயிடுச்சு, இஸ் இட் ஓகே ஃபார் யூன்னு கேட்டாங்க. நான் உடனே கேல்குலேஷன், ஓகே பிஸ்ஸா வந்து 60 rupees, அந்த ஜிங்கி வந்து அது ஒரு 49-50 rupees இருக்கும். ஓகே, இங்கே வந்து நம்ம வசூல் பண்ணியாச்சு, கொடுக்குற 100 rupeesன்னு சொல்லிட்டு ஓகே மேம் ப்ளீஸ், ஓகே வி ஆர் ரெடி, யூ கேன் ப்ரிங் தட்னு சொல்லிட்டு வி ஹேட் இட். அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அடுத்து என்ன பண்ணலாம் மீன்ஸ் நாட் அபவுட் லைஃப் ஆர் ஸ்டடீஸ் ஆர் எனி திங். அடுத்து எங்கள் ஊர் சுற்றலான்னு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தென் வி லெஃப்ட் ஹோம். நான் எக்ஸாம் அரௌண்ட் 11:30 முடிஞ்சுது. நான் வீட்டுக்கு வரத்துக்கு 4:30 ஆச்சு. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசி அவங்க வேலைலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி சாயங்காலம் அது அரௌண்ட் 4 o'clock எடிட் பண்ணலான்னு பார்த்தா ஆசம் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பைத்தியக்காரி மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு யா. So here I am finally narrating everything to you instead of showing you the video. So yeah guys, இதான் நடந்துச்சு என் 2 days. It was okay, it was nice. எக்ஸாம் பாஸ் ஆகிடுவேன், குட். ரிசல்ட் வரும்போதும் சொல்கிறேன் எப்படி ஆச்சு இந்த எக்ஸாம்னு. ஐ மீன் என்ன ரிசல்ட் வருது இந்த எக்ஸாம், என்னை பொறுத்த வரைக்கும் குட். அவன் எவாலுவேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் மை டே வெண்ட். உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye.